வணக்கம் நேயர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது நம் மனதிற்கு விருப்பமானவர்களை வெற்றிலையை வைத்து எப்படி வசியம் செய்யலான்ற ஒரு முறையத்தை நம்ம பார்க்க போறோம். வெற்றிலை மோகினி மந்திர முறையவும் அது எப்படி நம்ம வசியம் செய்யறதுன்ற ஒரு முறையத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த பொதுவா நீங்க இந்த வசிய காரியங்கள் ஒவ்வொரு பொருட்களை உருவேற்றி கொடுக்கறது நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். எலுமிச்சை பழத்துல, உப்புல, சர்க்கரையில, பொதுவாக அந்த இனிப்பு பொருட்கள்ல நம்ம மந்திர உருவேற்றி கொடுத்து அதை குறிப்பிட்ட நபருக்கு நம்ம சாப்பிட வச்சோம்னா நம்மளுக்கு வசியம் ஆயிடுவாங்க. அந்த ஒரு அடிப்படையின் பேர்ல தான் இந்த முறையாகப்பட்டது இருக்குதுங்க. இது பெரும்பாலும் இந்த மோகினி மந்திரங்களை நம்ம ஜபிக்கிறோம், எல்லாம் எடுத்து பண்றோம், செய்யறோம். ஆனா செய்யக்கூடிய நேரங்கள்ல நம்ம கரெக்டாவே மந்திரங்கள் ஜபிச்சிருந்தாலும் செஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு தீவினைகளாகப்படுது வரத்தான் செய்யுதுங்க. இப்போ மோகினி மந்திரத்தை ஜபிச்சிருப்பாங்க, ஜபிச்சு முடிச்சுட்டு சித்தி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு அறிகுறிக்காரங்க கண்டிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க மோகினி சித்தி எடுத்த அப்புறம் உடல்நிலையாகப்பட்டது ஒரு ஆரோக்கியமே இல்லாம பற்ற குச்சாட்டம் ஓம குச்சாட்டம் போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி எலும்பா அப்படியே ஒரு மாதிரி உடலாகப்பட்டது இறக்கமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குங்க. ஒரு புஜபல பராக்கிரம விஷயங்கள் இல்லாம ஒரு மாதிரி நோஞ்சா மாதிரி இருக்கக்கூடியதை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த காரணம் என்னன்னாக்க, நம்ம மோகினி சித்தி எடுத்தோம்னா மோகினிக்கு நம்ம படையல் போட்டாலுமே கூட, எல்லா பூஜை புரஸ்காரம் பண்ணாலுமே கூட நம்மளுக்கு சில இடையூறுகளாகப்பட்டது கொடுக்கத்தாங்க செய்யும். ஏன்னா இப்ப நம்ம மோகினியை தகுந்த பாதுகாப்பு இல்லாம நம்ம மோகினியை நம்ம உடல்ல நம்ம சித்தி எடுத்தோம்னாக்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தையும் விந்துக்குள்ளேயே உறிஞ்சி எடுத்துரும். விந்து காரியங்களாகப்பட்டது கனவுலையும் நம்ம கனவுலையும் சரி நினைவிலும் சரி விந்தாகப்பட்டது வெளியேறக்கூடாது, விந்து ஸ்கலிதம் ஆகக்கூடாது. பெரும்பாலும் இந்த மோகினியை நிறைய ஆண்கள் தான் சித்தி பண்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்மகிட்ட சில பேர் இந்த மோகினி சித்தெல்லாம் வாங்கியிருக்காங்க, எல்லா ஆண்கள் தான். ஒரு சில பெண்கள் தான் கந்தர்வன் அது இதுன்னு சொல்லிட்டுன்னு ஒரு சித்தி விஷயங்களை கேட்டு நம்மகிட்ட தொடர்பு கொண்டிருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி காரியங்களாகப்பட்ட இருக்கு. இந்த மோகினி கிட்ட நம்மளுக்கு பாதுகாப்பு எப்படி நம்ம வாங்குறதுன்னா, ஒன்றும் இல்லைங்க, விநாயகர் மந்திரம், உடற்கட்டு மந்திரம் மோகினி சித்தப்போ உடற்கட்டு மந்திரம் பார்க்கப்படுறது மிக முக்கியங்க. என்னோட சேனல்ல நிறைய ஹனுமான் உடற்கட்டு மந்திரம், அதுக்கு அடுத்து காளியோட உடற்கட்டு மந்திரம்லாம் போட்டு இருந்திருப்பேன். அதை போயிட்டு நம்மளோட சேனல்ல கண்டென்ட் வீடியோல போய் செக் பண்ணி பாருங்க, இருக்கும். அந்த உடற்கட்டு மந்திரத்தை நீங்க சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு ஜபிச்சு உரு போட்டு வச்சுக்கிட்டு அதை நீங்க மோகினி மந்திரம் ஜபிக்கூடிய காலங்களில் ஒரு 9 முறை ஜபிச்சாலே போதுங்க. 9 முறை ஜபிச்சு அந்த நீர் எடுத்து ஓதி அந்த நீரை நீங்க நெத்தி ஒட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை தலைமையில போட்டுக்கிட்டாலும் சரி, அல்லது உங்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாலும் சரி, உடற்கட்டாகப்பட்டது விழுந்துரும், கவசமாகப்பட்டது ஏற்பட்டுரும் உங்களுக்கு. அதுக்கடுத்து விநாயகர் மந்திரமாகப்பட்டது அதிகப்படியா நம்ம வேணுங்க. நம்மளுக்கு இந்த மோகினி சித்தப்ப விநாயகர் மந்திரம் கணக்கு பார்க்காம ஒரு 10 நிமிஷமோ அல்லது ஒரு அரை மணி நேரம் விநாயகர் மந்திரத்தை நீங்க ஜெபிங்க. உருதான போடுவோம்னாக்கா ஒரு 127 உரு போட்டுக்குங்க. எல்லாம் 108 தான் சொல்லுவாங்க, இது 127 சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமானதுங்க. 127 உருக்கள் விநாயகரோட மந்திரத்தை மோகினி சித்தப்ப மட்டும் 127 முறை ஜெபிச்சுட்டு அதுக்கு அடுத்து மோகினி சித்தப்ப நீங்க எடுக்க போங்க. நல்லா பாதுகாப்பா இருக்கும், மோகினரோட ஆகப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். மோகினால எந்த ஒரு பாதிப்பு வராது. என்ன காரணத்துக்காக நீங்க மோகினியை சித்தி செய்வீங்கன்னா அந்த காரியத்தை மோகினி அம்மா ஆகப்பட்டவங்க நடத்தி கொடுப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். இப்ப இதுக்கு உண்டான முறை எப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளை பார்த்துக்க போயிட்டு ஒரு 10 20 அல்லது 25 வெற்றிலையோ நல்லா சுத்தமா கிளியாம, நல்லா கிளிச்சல் இல்லாம, ஓட்டை இல்லாம, ஒரு சில இல்லாம, எதுவுமே இல்லாம நல்ல மாதிரி இருக்கிறத பார்த்து கொஞ்சம் வாங்கின்னு வந்துடுங்க. வாங்கின்னு வந்துட்டு நீங்க நல்லா கொஞ்சம் கழுவி எடுத்துக்குங்க. கழுவி எடுத்துட்டு வாங்கின்னு என்ன செய்றீங்கன்னாக்கா, அதாவது இந்த பூஜை நீங்க காலையிலே போயிட்டு வெற்றிலை வாழ்ந்து வச்சுக்கோங்க. வாழ்ந்து வச்சுக்கிட்டு இரவு நேரம் ஆற்றங்கரையில வண்ணார்கள் இருக்காங்களே, துணிந்தவைக்கூடிய வண்ணார்கள் இல்லையா, அது வண்ணாவோட கல் இருக்குன்னு பார்த்துக்குங்க. அந்த கல்லுக்கிட்ட போயிட்டு இரவு நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்னாக்க, அந்த இந்த மோகினி படையல் போடணுங்க. படையல் போட்டப்போ வாழையிலாகப்பட்டது நீங்க வெறிக்க கூடாது. இந்த 10 20 25 வெத்தலை வாங்கிட்டு போயிருக்கீங்க, மொத்தமா எடுத்துக்கு இந்த வெத்தலை எடுத்துட்டு போயிட்டு அந்த வண்ணானோட துணி துவைக்கக்கூடிய கல்லு மேல நல்லா அடுக்கி வச்சுக்கணும். நல்லா எதை மாதிரி நல்லா அகலமா அடுக்கி வச்சுக்கணும், தட்டு மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சுக்கிட்டு அவுள்பொரி கடலை, பழம்பத்து, சாம்பிராணி, சூடம், அதுக்கடுத்து இந்த இனிப்பு பதார்த்தங்கள், அதுக்கடுத்து நறுமண பொருட்கள், வாசனை திரவியம் சொல்லுவோம் இல்லையா, அந்த வாசனை திரவிய பொருட்களை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. கடையிலே கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில. இந்த இனிப்பு பொருட்கள் இதுக்கெல்லாம் அசைவம் கிடையாதுங்க, சைவம் மட்டும்தான். அவள்பொரி கடலை, பலபத்தி சூடம், அப்புறம் இந்த இனிப்பு பதார்த்தம் ஜிலேபி, ஜாங்கிரி, பால்கோவா,
மைசூர் பாக்கு, அதிரசம், இந்த மாதிரி ஹீட்டான பொருட்களை வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போல அதாவது ஒவ்வொன்று வாங்கி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. கடையில் வந்து போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா, இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கிறப்ப எப்படி நீங்கள் ஜபிக்கணும்னாக்கா, கிழக்கு முகமாக நீங்கள் அதாவது கிழக்கு முகமாக இருந்து நீங்கள் மந்திரத்தை ஜபிக்க வேண்டியது வருங்க. கிழக்கு முகமாக உட்காந்து மந்திரம் ஜபிக்க வேண்டியதுன்னா, உடலில் வந்து துணி ஆடையாகப்பட்டது ஆடையாகப்பட்டது இல்லாமல் தான் நீங்கள் நிர்வாணத்தோட இந்த மந்திரத்தை வந்து ஜபிக்கணுங்க. ஒரு 1008 உருக்கள் நீங்கள் போட்டீங்கன்னா போதும், இந்த மந்திரமாகப்பட்டது சித்தி ஆகிடும். சித்தி ஆகிறத விட இந்த வெற்றிலை வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வெற்றிலை வந்து இந்த மந்திரமாகப்பட்டது உருவேறி இருக்கும். அந்த மோகினி அம்மாகப்பட்ட இந்த வெற்றிலை வந்து குடியேறுவாங்க. நம்ம கலசமெல்லாம் கட்டி வச்சு எப்படி சக்தி அளிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு கணக்கு தான். இந்த வெற்றிலையில வந்து அம்மனாகப்பட்டவங்க வந்து இந்த இந்த வெற்றிலை வந்து குடியேறுவாங்க. குடியேறக்கூடிய டைம்ல ஒரு 1008 உரு நீங்க போட்டு முடிச்சுட்டு இந்த வெற்றிலை எடுத்து என்ன பண்றீங்கன்னாக்க, இந்த பறையில் போட்டுறீங்கன்னா இந்த வெற்றிலை மேல அந்த பறையை எடுத்து அந்த ஓடக்கூடிய ஆட்சியிலேயே வந்து நீங்க போட்டுருங்க. போட்டுட்டு இந்த வெற்றிலையை மட்டும் வெற்றிலை வந்து ஆற்று வந்து கழுவிடக்கூடாது. வெற்றிலை வந்து கழுவாம அப்படியே எடுத்துட்டு வந்துருங்க. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு யாரு வசியம் ஆகணுமோ, புரியுதுங்களா நான் சொல்றது, இந்த வெற்றிலை வந்து உங்களுக்கு யார் வசியம் ஆகணுமோ அவங்களுக்கு ஏதான ஒரு பொருள் கூட வச்சு வெத்தலை பாக்க சாப்பிட்றதுக்கோ இல்லை வெறும் வெத்தலை வந்து சாப்பிட்றத வந்து கொடுங்க. அந்த காலத்துல வந்து வெற்றிலை பாக்க போடக்கூடியவங்க இருந்தாங்க, இந்த காலத்துல இருக்காங்களோ என்ன தெரியாது அதிகமா. சரியா? இப்போ வந்து எல்லாமே வந்து நவீன காலம் ஆயிடுச்சு இல்லையா, எல்லாம் படிக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் படிக்காம இருந்தவங்க தான் வெற்றிலை பாக்காகப்பட்டது போட்டுக்கிட்டு அந்த மாதிரி பழக்கங்களை வந்து வச்சுக்கிட்டாங்க. வெற்றிலை பாக்கு புயலை சொல்லிட்டு அந்த விஷயம் வந்து போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய போடுவாங்க என்ன தெரியாது. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்வீட் பீடா தெரியுமில்ல, ஸ்வீட் பீடா நம்ம சாப்பிட்டோன்னே ஸ்வீட் பீடா போடுவோம்ல, சேட்டெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பீடா வந்து பீடா கடைக்கு போவாங்க. பீடா கடைக்கு போயிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட வச்சுட்டு வெத்திலேயே வந்து கொடுத்து அதில் வந்து பீடா வந்து மடித்து கொடுத்து அது வந்து பீடா வந்து போட்டு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் இந்த வெத்திலையை திருப்பி கடையில் கொடுத்து அதில் வந்து வெத்திலையை வச்சு அந்த வெத்திலையை வச்சு பீடா போட்டு கொடுக்க சொல்லுங்கள். இந்த குளுக்கு வந்து அதெல்லாம் வச்சு போட்டு தர சொல்லுங்கள். அதை எடுத்து வந்து இந்த பொண்ணுக்கோ ஆணுக்கோ யாருக்காக நீங்கள் கொடுக்குறீங்களோ மனசார நினச்சி இன்னாருக்கு இன்னார் வந்து வசியம் ஆகணும், இதை நடத்தி கொடுத்தாயின்னு சொல்லிட்டு அம்மாவோட இந்த மூல மந்திரத்தை சொல்லி ஒரு 9 முறை சொல்லி அல்லது ஒரு 11 முறை கூட சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்க குறிப்பிட்ட நபர்கள் கொடுத்து சாப்பிட வைக்க சொல்லுங்க. இல்லை குறிப்பிட்ட நபரே வந்து கொடுக்கணும்னு சொல்லி கிடையாது, யாராக இருந்தாலும் அவங்க கையில் தெரிஞ்சவங்க கையில் கொடுத்து சாப்பிட சொல்லுங்க. சாப்பிட்டு கொஞ்சத்துக்கு கொஞ்சமான அவங்க அந்த பீடா வச்சு வந்து நல்லா விழுங்குவாங்கல்ல, அந்த சாரை வந்து விழுங்குவாங்க. இனிப்பாக தான் இருக்கும் பீடா. அதனால் வெறும் வெத்திரை சாப்பிட்றதா இருந்தாலும் கூட வெறும் வெத்திரையோட கொஞ்சம் போல சக்கரை வந்து போட்டு சாப்பிட சொல்லி, இது வந்து உடம்பு நல்லது சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்து ஏதோ ஒரு வகையில் சாப்பிட வைக்க சொல்லுங்க. சாப்பிட வச்சாங்கனாக்கா இந்த மோகினியோட சக்தி ஆகப்படுறது உள்ள போய் அவங்களோட மனசை வந்து மாற்றும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ முறை விஷயங்களை வந்து செஞ்சிருக்கக்கூடியதுனால அந்த சக்தி ஆகப்பட்டது அந்த வெற்றியில வந்து கலந்துருக்கும். அந்த சக்தி உள்ளுக்குள்ளே போய் அவனோட மனநிலையாகப்பட்டது மாற்றும். அந்த மூளைக்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகளை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலாகப்பட்டது மோகினி அம்மனுக்கு உண்டு. அந்த காரியங்களை வந்து நல்லா சுபமாக செய்யும் அந்த அம்மனாகப்பட்டவங்க. சரிங்களா? அதான் இந்த இதுக்குண்டான மந்திரம் என்னன்னாக்க, ஓம் ஹ்ரீம் மோகினி வாவா வசி வசி ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் மோகினி வாவா வசி வசி ஸ்வாஹா. இது தாங்க இதுக்குண்டான மந்திரங்க. சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து நான் சொன்ன முறை பிரகாரம் 1008 உருக்களாகப்படுது சொல்லி நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு நான் சொன்ன முறை பிரகாரம் வந்து பண்ணீங்கன்னாக்க கண்டிப்பாக 100% இந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு வந்து வசியம் ஆவாங்க. சரிங்களா? இது வந்து வெற்றிலையாகப்பட்டது. வெற்றிலை வந்து ஒரு மூலிகை விஷயங்களை வந்து கலந்துருந்து நம்மளுக்கு வேண்டிய காரியங்களை வந்து இந்த மோகினி அம்மானாகப்பட்டவங்க நல்ல மாதிரி சுபமாக நடத்தி கொடுப்பாங்க. அதாவது இந்த முறையாகப்பட்டது ரொம்ப அருமையான முறை. நீங்கள் நிர்வாணமாக இருந்து மந்திர ஜபிக்கக்கூடிய நேரத்தில் அந்த வாசனை திரவம் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த வாசனை திரவியத்தை வந்து நீங்கள் உடலில் முழுக்க வந்து தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சி விட்டீங்கன்னாக்கா அது நறுமணத்துக்கும் அந்த படையலுக்கும் நீங்கள் சொல்லி அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு மந்திரத்துக்கு நீங்கள் அம்மனாகப்பட்டது வருவாங்க. இது வண்ணார் துணி துவைக்கக்கூடிய கல் மேலே வச்சு தாங்க பூஜை பண்ணணும். வேற எந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணாக்க பழுதும் ஏற்படாது. வண்ணார் துணி வைக்கக்கூடிய கல் மேலே வச்சு தான் நீங்கள் பூஜை பண்ணணும். வாழை இலை விஷயங்களை வந்து எதுவுமே விரிக்கக்கூடாது. தீபமாகப்பட்டது நெய் தீபமாகட்டும். அந்த இடத்துல வந்து விளக்கு இந்த மாதிரி குடை மாதிரி ஒரு விளக்கு இருக்கும். காற்று அணிஞ்சு போயிடுமே சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நினச்சிக்கோன்னா, குடை மாதிரி ஒரு விளக்கு இருக்கும். சும்மா ஒரு 50 கிராம் 100 கிராம் பிடிக்கிற மாதிரி எண்ணெய் பிடிக்கிற மாதிரி விளக்காகப்பட்டது இருக்கும். அந்த விளக்கை வந்து எடுத்து வச்சுக்கணும். எந்த காற்று அடித்தாலும் அந்த தீபமாகப்பட்டது அணையாது. அந்த மாதிரி வடிவமைப்பில்
விளக்கு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி விளக்க வாங்கி வச்சுட்டு அந்த வண்ணார் துணி துவைக்கக்கூடிய கல் மேலே கொளுத்தி வச்சுட்டு அதுக்கு முன்னே பார்த்து படையல் போட்டுக்கிட்டு வாழை இலை இல்லாமல் அந்த வெத்தலையை வச்சு அது அந்த வெத்தலை மேலே படையல் போட்டுக்கங்க. நல்லா அகலமாக பரப்பி விட்டு அது மேலே படையல் போடுங்க. மிச்சம் பூஜை முடிஞ்ச இருக்கக்கூடிய மிச்ச வெத்தலையை வந்து இந்த படையில வந்து எடுத்து அந்த தண்ணியிலே போட்டுருங்க. ஆற்றுல ஓடக்கூடிய தண்ணியில வந்து போட்டுருங்க. போட்டுட்டு அந்த வெத்தலையை மட்டும் வீட்டுக்கு எடுத்து வந்துருங்க. எடுத்து வந்துட்டு சொன்ன பிரகாரம் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். எதனா சந்தேகம்னாக்கா என்னோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க, நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான சந்தேகத்தை நம்ம தீர்த்து வச்சிடலாம். சரிங்களா? அதனால மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பு சந்திக்கின்றேன்.